வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மௌனம் அப்படின்றத பற்றி சுவாமிஜி எழுதியிருக்காரு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தவம், அறம், உடற்பயிற்சி, இயற்கை, உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம் எல்லாம் நவ உலகிற்கு பேசுவதற்கு மட்டுமல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை தேவை. பல வினைகள் எண்ணற்றதாற்றி வாழ்ந்த பதிவுகளால் உடல் நோய்கள், மனக்குழப்பம், அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவருக்கும் தேவை. இப்போ இதை பற்றி சிந்திக்கலாம். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார், ஆசையுட்பட்டு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை சொன்னது சுவாமிஜி. அறத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். உடற்பயிற்சி என்பது சுவாமி சொல்கிற ஒரே கருத்து சொல்கிறேன். உடற்பயிற்சி என்பது வேலை இல்லை, உடலுக்கு செய்யும் தொண்டாகும்ன்றார். அந்த உடற்பயிற்சி என்பது வேலை இல்லை, உடலுக்கு செய்யும் தொண்டு. இன்னொன்று கூட சொல்லுவேன் நான், எந்த வயதில் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறீர்களோ அந்த வயதிலே நம்ம நின்றுடுறோம். செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். இயற்கை இறைவன் என்பது பிரிக்க முடியாதது. யார் ஒருத்தர் இயற்கையை மதிக்கிறாங்களோ அவங்க இறைவனை மதிக்கிறார்கள். உண்மை உள்ள இருக்கக்கூடிய இறைவன், நம்ம உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம் உண்மையான வார்த்தையாக, உண்மை ஒன்றுபட்டது பொய் இரண்டுபட்டதுன்னுவாங்க. அப்போ உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசும்போது அது பொய். உண்மையாக இருக்கும்பொழுது அது ஒன்றுபட்டது, அதுவும் இறைநிலை. தத்துவங்களில் உலக சமாதானம் எல்லாம், இந்த 5 தத்துவங்கள் தான் உலக சமாதானத்துக்கு எல்லாமே. உலகிற்கு பேசுவதற்கு மட்டுமல்ல. அதாவது சுவாமி சொல்வார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவாய் நீன்வர். சும்மா சொல்றதால ஏதாவது வருமா? ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு. அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோங்க, பேசுவதற்கு இது கிடையவே கிடையாது. செயல் எண்ணம் கரெக்டாக இருக்கணும். எண்ணம் சொல் கரெக்டாக வரும், செயல் அதுக்கு ஏற்றது தான் வரும். அப்போ நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை தேவை தேவை. நம்ம நலமாக வாழறதுக்கு இந்த 5 தேவை. ஏதாவது ஒன்றை விட்டுட்டு ஒன்று இருக்க முடியுமா? கிடையாது. இந்த 5 ஒன்றா இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை தெரியுமா? இதை விட வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாங்க. பிறவி என்பதே வேணாம். இது மனவள கலையில் வந்து நம்ம பயிற்சி எடுத்து செய்தாவே போதும். வாழ்க வளமுடன். அப்போ பல வினைகள் எண்ணத்தாற்றி வாழ்ந்த பல வினைகள் என்னங்க, தாத்தா பாட்டி, நான் இப்போ எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இப்படி 7 தலைமுறையாக நல்வினை அவங்க செய்ததாக தான் இன்றைக்கி நம்மள தவம் செய்கிறோம், நலமாக இருக்கிறோம். அப்போ அதேமாதிரி அவங்க ஏதோ தீவனை செய்தால் உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கும், வாழ்க்கையில் சிக்கல், சுவாமிசுரர். அப்போ அதை 3 தீர்த்துக்கணும்னா இந்த பயிற்சி செய்தால் தானே. தொடர்ந்து ஏதோ பேசுவதால் மட்டும் ஏதாவது வரும்னா கண்டிப்பாக கிடையாது. செயல் தான் செய்யணும். அதான் சொல்ல, பல வினைகள் எண்ணத்தாற்றி வாழ்ந்த பதிவுகளால். அப்போ என்ன பண்ணுறாங்க, பதிவுகளால் உடலில் நோய், மனக்குழப்பம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது தேவையா தேவையில்லையா கணக்கு பண்ணுறோமா இல்லையா? எந்த ஒன்று எனக்கு நல்லது பண்ணுதோ, அது என் மனசுக்காகட்டும் என் உடலுக்காகட்டும், எனக்கு எது ஏற்றதாக உள்ளதோ அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பண்பட வேண்டும். கற்றல், கடைபிடித்தல், அப்புறம்தான் கற்பித்தல். அதான் திருவள்ளுவர் சொல்கிறார், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்ற பின் நம்ம கடைபிடிக்கும் போது இதுக்கு இந்த இதில் ஒன்றுத்துல கூட துணை காலே கிடையாதுமா. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனா நாம் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அப்படின்னா நாம் முதலில் 5ஐயும் நாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் வளர முடியும், உயர முடியும்.
முதல்ல யாருக்காகவும் இருக்கீங்க, நமக்காகவே நம்ம நல்லா தானே இருக்கணும். நம்ம நல்லா தானே, உடல் நலமாக தானே சிந்தனை சரியாக இருக்கும், மனசு சரியாக இருக்கும். அப்போ அதில் உயிர் இருந்தால் தானே சிறப்பாக இருக்க முடியும். மனவளக்கலையில் இந்த பயிற்சி கொடுத்தா தானே இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக இருக்கோம். அப்போ பதிவுகளை, உடலில் நோய், மனக்குழப்பம், இது ரெண்டுமே வராது. அப்போ அவரவர் செயல் மூலம் திருத்தம் பெற்று, சுவாமிஜி கவிதையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட் 2 வரி சிறப்பாக இருக்கும். அப்போ செயல் மூலமாக நான் என்ன பண்ணுறேன், மாற்று செயல் செய்ய வேண்டும், நான் எனக்கான செயல். அப்போ செயல் மூலம் திருத்தம் பெற்று நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னா வருத்தம் வராது. அறிவு விழிப்பில் வாழ எவருக்கும் தேவை மனவளக்கலை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மௌனம் 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 தான். ஒரு நாளைக்கு ஒரு வேலையாது 1 மணி நேரம், யார் இல்லைன்னா மௌனம் தான். ஆனால் அது தவத்தின் மூலமாக செய்யும்போது அப்போ சுவாமி தான் பார்த்திங்கன்னா தவமும் தற்சோதனையும் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம தற்சோதனை செய்து நம்ம கலைஞர்களை கலக்கிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தவம் சிறப்பாக வரும். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் மௌனம், மாதத்துக்கு 1 நாள் கிட்ட இருக்கக்கூடிய தவ மையங்களில் இல்லை அறிவிப்பு கோயிலில் இல்லை ஆழியாரில் மாதம் பூரா வருஷம் பூரா தவம் நடத்திகிட்டே இருக்காங்க. மௌனம் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை 5ஐயும் நான் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் வாழ, மனவளக்கலையில் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காக செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.